அங்கேயேதான் இவன் அப்பா கிட்ட கடவா பல்ல புடிங்கிறதுக்காக நான் போயிருந்தேன். ஏடா கூடமா எங்களுக்குள்ள கல்யாணம் ஆகி போச்சு. இப்ப மிச்ச பல்ல இவ புடிங்கிட்டு இருக்கா. குட்டி குட்டியே கொட்டி போச்சு. சட்டம் செல்லாது. பரபரப்பான வழக்கில் வக்கீல் ஜி.கே. வெற்றி. ஹைகோர்ட் தீர்ப்பு. ஏங்க அந்த பாம்பே இருந்து டெரர் வந்தாரு, என்ன காணாரு? அட டெரராவது கிரராவது. சொப்பனத்துல சிங்கத்தை பார்த்தா யானை எப்படி காட்டுல பயந்து ஓடும், அதே மாதிரி தாங்க ஜி.கே.னா என்ன, சிம்ம சொப்பனம். அச்சா மாப்பிள்ள கோர்ட்ல தூளு கிளப்பிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க புகழ் உலகம் பூரா பரவணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாப்பிள்ள, இது வரைக்கும் நீங்க எத்தனையோ கேஸ்ல ஜெயிச்சிருக்கீங்க. ஆனா இந்த ஒரு கேஸ்ல ஆல் இந்தியா சீக்கிரம் ஆயிட்டீங்க. உங்க கழுத்துல விழுந்த மாலை என் கழுத்துல விழ வேண்டியது. அப்படியா? ஏன்னா நீங்க நடத்தின கேஸ நான் நடத்துறதா இருந்தேன். பாருங்க, அந்த நேரத்துல எனக்கு வேற ஒரு பெரிய கேஸ் வந்துருச்சு. என்னடாது? சைதாப்பேட்டை கோர்ட்ல பேசுங்க. என்னங்க, கிராம இலவச சட்ட முகாமுக்கு வந்துட்டு என்ன இங்க கூட்டிட்டு வரீங்க? வக்கீலுக்கு படிச்சவன் டவுனுக்கு எடுத்தா போதும், கிராமத்தையும் கெடுத்துற வேண்டாம் தான். என்ன சொல்றீங்க? நிறைய கேஸ் கோர்ட்ல தூக்கு. ஏன் தெரியுமா? இந்த கிராமத்து பஞ்சாயத்துல ஆலமரத்துக்கு அடியில தீர்க்க வேண்டிய கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு வந்ததுனாலதான். அப்படின்னா நீங்க இந்த வில்லேஜுக்கே வந்திருக்க தேவையில்லை. இல்ல நான் வந்தது காரணம் டு ஸ்டடி தி இந்தியன் வில்லேஜ் பீப்புள். ஓஹோ, இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏதாவது ஒரு பாலடைஞ்ச மண்டபம் கிடைக்குமான்னு பாக்குறேன். மண்டபமா? எதுக்கு? ஊத காத்து வீசுது இல்ல. கம். டாடி, ஏன்பா நீ காலேஜுக்கு போகல? ஃபேக்டரியில ஏதோ தகராறுன்னு கேள்விப்பட்டேன். அதான் செட்டில் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நல்ல நேரத்துல தான் வந்திருக்கிறேன். கம்மிங். ஆமா, ஏன் ஆமான்னு சொன்னவங்கள ஆறு சீக்கிரம் வாங்கலையா? எல்லாரும் உள்ள போங்க, என் மகன் செட்டில் பண்ணுமா. உள்ளவா கூட்டிட்டு போ. எங்களை இல்லையா, உனக்கு வேண்டியவங்கள உள்ள இருக்காங்க. கவனி. என்னங்க இது? முட்டை, எண்ணெய், பணம், இதெல்லாம் எதுக்கு? கோழி முட்டை, உடைஞ்ச எலும்ப நிமித்துறதுக்கு. நல்லெண்ணெய், ரத்த கட்டை எடுக்கிறதுக்கு. நோட்டு, அவன் 3 மாசம் நிம்மதியா வீட்டுல படுத்து சாப்பிடணும் இல்ல, அதுக்கு.